ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா லாக் அப் த டியூட்ஸ் பொட்டிக் தாங்க வந்திருக்கோம். நம்ம லாக் அப் த டியூட்ஸ் பொட்டிக் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் பிள்ளை ரோட் ஆப்போசிட் நலையா காம்ப்ளெக்ஸ், தஞ்சாவூர். நம்ம லாக் அப் த டியூட்ஸ் மென்ஸ் வியர்ல மென்ஸுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸுமே இருக்குங்க. டிஷர்ட்ஸ், பிளெயின் டிஷர்ட், பிரிண்டட் டிஷர்ட்ஸ், காட்டன் டிஷர்ட், ஃபார்மல் டிஷர்ட், ஓவர் சைட் டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ், லெனின் ஃபேப்ரிக் ஷர்ட்ஸ், பியூர் காட்டன் ஷர்ட்ஸ், checked shirts, formal shirts, printed shirts, straight shirts, jeans pants, cotton pants, baggy jeans, formal pants, joggers, tracks, trousers, இது மாதிரி மென்ஸுக்கு தேவையான எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸுமே இருக்குங்க. இது மட்டும் இல்லாம மென்ஸுக்கு தேவையான பெல்ட்ஸ், கேப்ஸ், காப், ஜிக்ஸாக் வேவ் மெட்டல் ஹேர் பேண்ட்ஸ், காட்டன் ஸ்ட்ராப்லெஸ் ஹெட் பேண்ட், இது மாதிரி எல்லாமே நம்ம லாக் அப் த டியூட்ஸ் பொட்டிக்ல மினிமம் பிரைஸ்ல கிடைக்குதுங்க. நம்ம தஞ்சாவூர்ல எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ற ஒரே இடம் நம்ம லாக் அப் த டியூட்ஸ் பொட்டிக் தாங்க. கண்டிப்பா வந்து நீங்க எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே. ஹாய் ப்ரோ, நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. பிரிண்டட் இருக்கு, செக்டு இருக்கு, பிளெயின் இருக்கு. இப்போ ட்ரெண்டியாவில் எல்லாமே ஃபங்கி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஃபுல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு ஃபுல்லாவே கஸ்டமர்ஸ். பாத்துங்க, இதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட டெனிம் ஷர்ட்ஸ் இருக்கு. டெனிம் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அஃபோர்டபுள் காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எங்கேயுமே இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க. நான் ரேட் சொல்ல முடியாது, ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். தஞ்சாவூர்ல எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பப்ளிக்கு தெரியாதான், நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கடை என்னன்னு. சேம் அதே மாதிரி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபங்கி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதாவது ட்ரிப்புக்கு போற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கோவா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி நீங்க ட்ரிப் போறப்ப யூஸ் பண்றதுக்குள்ள ஒரு ஃபங்கி ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ட்ராக்ஸும் பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டைல என்னென்ன ஃபேப்ரிக் இருக்கோ எல்லா ஃபேப்ரிக்லயுமே நம்மகிட்ட இருக்கு. பாப்கார்ன்ல இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. காட்டன்ல இருக்கு. காட்டன்ல கப் மாடல் வச்சு இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மருக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்ஸும் இருக்கும். ஷார்ட்ஸ் நார்மலா இந்த மாதிரி ஷார்ட்ஸ், இந்த இது ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி, ஜிம்க்கு யூஸ் பண்ண மாதிரி. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டெனிம் ஷார்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் இப்பதான் வந்திருக்கு, இன்னைக்கு தான் வந்துச்சு. இது இந்த மாதிரி இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு, சைஸஸ். அதே மாதிரி பாக்ஸஸும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா பிளைன் இருக்கு, பிரிண்டட் இருக்கு, செக்டு இருக்கு, எல்லா சைஸ்லயுமே இருக்கு. உங்களுக்கு வீட்டுல ஃப்ரீயா போட்டுக்கிறதுக்கு இது இருக்கு. ஒரு இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம காம்போ ஆஃபர்லயே கொடுத்துருக்கோம். 6 பீஸ் 1000, 3 பீஸ் 500, இந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷன் நம்மள்ட்ட ஃபுல்லி லோடட்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு, எல்லா ஸ்டைலுமே இருக்கு. பிளைன் இருக்கு, டோன் இருக்கு, ஜாகர்ஸ் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னாக்கா காட்டன்ல அங்க இருக்கு, காட்டன் ஜாகர்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து ஹெவி டோனு ஃபங்கி ஐட்டம்ஸ், நார்மலா எல்லாம் இந்த ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இந்த ஜீன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா கூல் கலர்ஸ், எல்லாம் பேஸ்டல் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம கிட்ட. நம்ம கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ், கலர் கலெக்ஷன்ஸ் வந்து எங்கேயுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட அக்சசரிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. கையில போடுறது ஹெட் பேண்டு, டாப் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாவே கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப் ஃபுல்லா மேல பார்க்கலாம், நீங்க ஃபுல்லா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாரும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டெனிம் கேப் போட்டீங்கன்னாலே சூப்பரா ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. எல்லாமே டோன் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. பிளாக் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி எங்க வாங்க ப்ரோ, இங்க பாருங்க, நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. இது என்னன்னு சொல்லுங்க. ஒரு லாக்காப்பே நாங்க ஷாப்ல வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ள போயிட்டு நிறைய பேர் இதை வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காண்டியே வராங்க. இது வந்து வேற ஒண்ணும் இல்ல, இது ட்ரையல் ரூம். பாத்தீங்கன்னா இப்போ வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் மாத்திக்கலாம். ட்ரையல் ரூமே நம்ம லாக்அப் நம்ம டீம்ல வச்சிருக்கோம். ஹாய், என் நேம் செந்தில், நான் தஞ்சாவூர் பையன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து லாக்அப் கார்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட பிசினஸ் பண்றேன், அதை நான் அப்புறம் சொல்றேன்.
ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பூண்டி காலேஜ் தான் படிச்சு முடிச்சுட்டு எம்பிஏ சாசால பண்ணேன். படிச்சு முடிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆர்வம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஊர்ல ஒரு ஆளாகணும் அப்படின்ற எனக்கு ரொம்ப ஒரு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது ஒரு ஒரு ஆசை. பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. அதனால நான் பிசினஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்தேன். அப்போ என்னோட சுச்சுவேஷன் வந்து பிசினஸ் முடிஞ்ச உடனே உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ ஏன் இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணணும், வீட்லயும் சொல்லியிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சொல்லியிருந்தாங்க, நீ கொஞ்சம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் சரி ஓகே அதுதான் சரியா வரும்னு சொல்லிட்டு நான் சென்னையில போய் ஒர்க் பண்ணேன். சென்னையில ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 1 இயர் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ண உடனே இந்த பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிசினஸ். நார்மலாவே எனக்கு சாப்பிட்றது, ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த காலேஜ் படிக்கும் போதே சரி ஃபர்ஸ்ட் பிசினஸ் நம்ம பிடிச்ச பிசினஸ் தான் பண்ணோம்னா நம்ம ரொம்ப இன்வால்மெண்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்அப்ன்றது ஆரம்பிச்சேன். நிறைய பேர் லாக்அப்னு பேர் வச்சதுக்கே வந்து எப்படி என்னது லாக்அப்னு வைக்கிறியே இது எப்படி நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுவே எனக்கு பாசிட்டிவா அமைஞ்சது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப அது புதுசா இருந்துச்சு. எங்க போறேன் கேட்டா லாக்அப்க்கு போறேன், லாக்அப்ல இருந்து வரேன், லாக்அப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவே எனக்கு ஒரு வைரல் கண்டென்ட்டா மாறுனுச்சு. அதே என்னோட ப்ரெஸ் ஆக்கிக்கிட்டு நம்மளோட நம்ம ஷாப் செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு மினி ஒரு இது மாதிரி தான் இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். அந்த தீம் தான் நான் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிசினஸ் இதுதான். அது இதுக்கப்புறமே நான் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லாக்அப் நான் ஆரம்பிக்கிற முடிவு பண்ணதுக்கு அப்பவே நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட்ல ஒரு சின்ன கடையை பிடிச்சி ஒரு ஒரு 10-20 கடை தான் இருக்கும். அதை பிடிச்சி நான் வந்து இது சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லேயே தான் ஆரம்பிச்சேன். ஆனா உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும், பசங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நான் ஆரம்பிச்சப்பே பாத்தீங்கன்னா நான் வந்து ஆயுத பூஜைக்கு தான் ஆரம்பிச்சேன். ஆயுத பூஜை ஆரம்பிச்சு தீபாவளிக்கு ஒரு 18 days தான் இருந்துச்சு. ஃபுல் ரஷ். என்னால வந்து கிரௌட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த மாதிரி இருந்தது. அப்படியே டே பை டே அப்படியே சப்போர்ட் பண்ணுறதுனா எனக்கு அந்த ஷாப் பத்தல. அப்புறம் இந்த கொரோனா டைம்ல அது கொஞ்சம் கொஞ்சம் பிசினஸ் அப்போ டல் ஆச்சு. அப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒரு இது பல்றம் ஆணுச்சு. அதுக்கப்புறம் அகைன் நான் மனசை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வேற இங்கே மைக்ரேட் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேரிஸ் பேனல்ல ஒரு அந்த ஃபிளைஓவர் பக்கத்துல உள்ள சர்வீஸ் ரோட்ல இந்த கிறிஸ்மஸ் ஸ்வீட்ஸ்க்குலாம் கொஞ்சம் முன்னாடி நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 years ஆயிடுச்சு. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல வச்சோம்னா இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் பசங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ ஒரு அக்சசரிஸ்ல இருந்து ஒரு கேப்பு, கையில போட்டுக்கிறதா இருக்கட்டும், இல்ல பெல்ட், பேலட், அதுல இருந்து ஒரு டிஷர்ட், ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட், காட்டன் பேண்ட், ஃபார்மல் பேண்ட், ஃபார்மல் ஷர்ட்ஸ், பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறவங்களுக்கு ரெப் மெடிக்கல் ரெப்லாம் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் மாதிரி ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல இதை பண்ணணும். இது ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி பிளஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கணும், அவங்க எடுக்கிறவங்களும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா ஜீன்ஸ், அதே மாதிரி ஜீன்ஸ் இருக்கு, ஜாக்கெட்ஸ் இருக்கு, இது இருக்கு, புல்லோவர்ஸ் இருக்கு, ஹூடிஸ் இருக்கு, எல்லா கலெக்ஷன்ஸும், கூலர்ஸ் இருக்கு. இது மாதிரி நம்மகிட்ட பசங்களுக்கு என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. என்னோட எய்மே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஷாப்பிங் மால் அளவுக்கு பசங்க ஜென்ஸ்க்கு வந்து ஒரு எல்லாமே அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் வைக்கணும்ன்றதான் என்னோட எய்ம். ஃபியூச்சர் எய்மே எனக்கு அதுதான். எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போறாங்கன்னா அந்த ஜிம்முக்குள்ள எக்ஸசைஸ் எல்லாமே, ஒரு டிராவல் போறாங்கன்னா டிராவல் கம்ப்ளீட்டா டெக்கத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாவே டிராவல் ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு பண்ண முடியாட்டியும் ஓரளவுக்கு பேசிக் நம்ம ஊர்ல டயர் 2 சிட்டிஸ்ல என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் வைக்கணும்ன்றதான் என்னோட எய்ம். கண்டிப்பா வாங்க, வந்து நம்ம கடையை விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.